சார், இப்போ தமிழக அரசியல் வானிலையில் பெரிய மாற்றம்லாம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டசபையில் முன்னிலைப்படுத்தப்படுது. அதில் வந்து பாமக வந்து ஓட்டிங்கே வரல. அதிமுக சார்பாக நிற்க வேண்டிய பாமக வரல. பட்ஜெட்டை வந்து தேமுதிக ஆதரிக்கிறாங்க. இந்த தமிழக அரசியல் களம் எதை நோக்கி பயணிக்குது சார்? பாமக தேமுதிக வந்து நீங்கள் எடுக்காதீங்க. அவங்க கடைசியில் எங்கே போய் சேருவாங்கங்கிறது அந்த கட்சி தலைமைக்கே தெரியாது. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், எலெக்ஷன் நாளைக்கு நடக்குதுன்னா இன்றைக்கும் கூட அவங்க வந்து வேற கூட்டணி மாறுவாங்க. ஓகே. அதனால் அவங்கள வச்சுட்டு நம்ம பேசவே முடியாது. மற்றவங்கெல்லாம் போலரைசேஷன் இருக்குது. ஓகே. இந்த கட்சியெல்லாம் திமுக அணியில் இருக்கும், இந்த கட்சியெல்லாம் அதிமுக அணியில் இருக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அதிமுக அணிங்கிறது எதுங்கிறது யாருக்கும் தெரியல. அதிமுகவுடைய தலைவர் யாருன்னு யாருக்கும் தெரியல. சார் என்ன சார், பொதுச் செயலாளர் எடப்பாடி இருக்காருங்க. அந்த கட்சியில பலதான் உடஞ்சி போச்சுங்க. செங்கோட்டையன் போன்ற ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க சார். செங்கோட்டையன் எடப்பாடிலாம் பக்கத்துல உட்காந்து கருத்து பரிமாறிட்டு இருக்காங்க. நீங்க வந்து கருத்து பரிமாறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு நீங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா எப்படி இல்லையா சார்? அங்க பாஜக வந்து பழனிசாமி சரியில்லைன்னு சொல்லிட்டு செங்கோட்டையனும் முன்னிலைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ. ஸோ பழனிசாமியுடைய நாட்கள் என்னப்படுகின்றன. ஓகே ஓகே. அதுதான் நிலைமை. பழனிசாமி எங்களுக்கு அந்த கட்சியில் இருந்தவங்கிற முறையில் எங்களுக்கு தெரிஞ்சது. நான் இருக்கல, எங்கள் அண்ணா அதில் இதாக இருக்கு. செங்கோட்டையன் ஒரு பெரிய பவர்ஃபுல் மேன் ஜெயலலிதா பீரியடில். ஓ, மிக பவர்ஃபுல் மேன். ஓகே ஓகே. பெரிய கவுண்டர்னு பேர். பெரிய கவுண்டர். ஓகே ஓகே. சின்ன கவுண்டர் யாருன்னா இப்போ இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு முத்துசாமி. ஆமாம் சார், அவர் தான் சின்ன கவுண்டர். ஓகே ஓகே. ஜெயலலிதாவுக்கு ரைட் லெஃப்ட் அவங்க தான். இந்த பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் படம் அவங்கள வச்சு எடுத்துருப்பாங்களா சார்? நாங்கள் செங்கோட்டையனை பெரிய கவுண்டர் தான் இருக்கும், இப்போ முத்துசாமி சின்ன கவுண்டர்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. அவங்க அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு அவங்க வச்சது தான் சட்டம். அவர் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து பர்கூரில் நிற்காதுன்னு சொன்னார். செங்கோட்டையன் நின்னா தோத்து போயிடுங்கன்னு சொன்னார். ஓகே. இந்தம்மா என்னை யார் என்ன பண்ணிவிடுவாங்கன்னு போய் நின்று துண்டா காலம் துணியை காலம் வச்சு ஓகே. அட்ரஸ்லாம் தோத்துச்சுல 10,000 ஓட்டில் தோத்து. முதலமைச்சராக இருந்து தேர்தலில் தோல்வி அடைந்த 2 பேர் தமிழ்நாட்டு அரசியலில். ஒன்று பக்தவச்சலம், இன்னொன்று ஜெயலலிதா. ஓகே ஓகே. மற்ற யார் பதவியில் இருக்கும்போது தோக்கவே இல்லை. இவங்க 2 பேரும் தான் தோத்தோம். பரிதாபமான தோக்கம். சுபவனங்கிற ஒரு அடையாளம் தீர ஒரு ஆளுகிட்ட தோத்தோம். அதை அப்போ தான் வந்து இந்த மாலை காங்கேயத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு மறுபடியும் அந்த மாளுக்கு ஆட்சியை கொடுத்தவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் தான் அவங்களுடைய பயண திட்டங்களெல்லாம் திட்டமிடுவார். ஓகே. இந்த ஊருக்கு இன்னைக்கு போங்க, இந்த ஊரில் இந்த மீட்டிங் பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த குறிச்ச இதை அவங்க மாற்றினதே கிடையாது. ஓகே ஓகே. செங்கோட்டையன் கொஞ்சம் வலுவிழந்த பிறகு தான் சசிகலா அவனுடைய டாமினேஷன் வந்து. அதுவரையிலும் செங்கோட்டையன் வச்சா தான் சட்டம். அந்த மாதிரி இருந்தவர். இன்னைக்கு பழனிசாமியினுடைய தொடர் தோல்விகளினால அவர் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பாஜகவுக்கும் புரிஞ்சு போச்சு. செங்கோட்டையனை இப்போ அவங்க உருவாக்குறாங்க. ஓகே. பாஜக உருவாக்குறாங்க. அதனால செங்கோட்டையன் டேக் ஓவர் பண்ணாக்கா பழனிசாமி ஆட்டோமேட்டிக்காக ஓகே அவருடைய நாட்கள். இது பாஜகவினுடைய தேர்வா செங்கோட்டையன் இருப்பதற்கு என்ன சார் காரணம்? அவர் தன்னுடைய வெற்றியை வந்து நியாயப்படுத்துறதுக்கு செங்கோட்டையனை பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே என்னன்னா, அவங்க நினைச்சா அடுத்த நிமிஷமே வந்து எலெக்ஷனை நடத்தி 234 தொகுதிகளிலும் பாஜக வெற்றின்னு சொல்லிட்டு போக முடியும். ஏதாவது தகராறு வரும், சரியா வராது அப்படிங்கிறதுனால தான் நியாயப்படுத்துறதுக்காகத்தான் இவ்வளவும் அவங்க ட்ரை பண்றாங்க. கடைசியாக அவங்க தேர்தல் நடத்த போறது வந்து சிம் கார்டு மாதிரி தான் நடத்த போறாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல எந்த சந்தேகமும் வேணும். தேர்தல் முடிவுகளை ஏற்கனவே அமித்ஷா எழுதி வச்சாரு தான் முடிவு. அதெல்லாம் ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. அதை நியாயப்படுத்துறதுக்காக சில காரணங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் அந்த மாதிரியான அதுதான் விஜயை உருவாக்குறதெல்லாம் அதில் தான். ஓகே. விஜயனுடைய செல்வாக்குனால் பாஜகவுக்கு ஓட்டு கிடைச்சதா இந்த மாதிரிலாம் சொல்லி. சார், இந்த டாஸ்மார்க் ஊழல் குறித்து அண்ணாமலை வந்து போராட்டம் நடத்தினார், பார்த்தீங்களா சார்? அவர் கண்ணில் அது மாதிரி தான் இருக்கு. டாஸ்மார்க் இந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்கு சார். 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. 1000 கோடி ஊழல் இன்னைக்கு ஒரு ஊழலாங்க. ஒரு ஊழலா 1000 கோடிலாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு எனக்கு தாங்க பெருசு. அவங்களுக்குலாம் 1000 கோடி பாக்கெட்டை வச்சுக்கிறப்பா காசு. அவங்களுக்கு என்ன தெரியுது? ஏங்க இன்னைக்கு பார்க்குற ஏசிசி சிமெண்ட்டு ஓகே ஒரு மிக உலக புகழ்பெற்ற சிமெண்ட் கம்பெனி. ஓகே ஓகே. அதானி கம்பெனி போட்டிருக்காங்க. முடிஞ்சு போச்சு. இந்தியாவே வேலை போயிட்டு இருக்குது. அதானிக்கு வித்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஊழலை விட இந்த 1000 கோடி ரூபாய் இது பெரிய விஷயம். இந்த ஊழல் வந்து இது என்னன்னா, இதை வச்சு தான் கெஜ்ரிவாலை வெடி அமிச்சாங்க.
அது மாதிரி இவங்களை கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது அண்ணாமலையுடைய இதெல்லாம் வந்து ஒரே சிரிப்பாக சிரிக்குது அவரை பற்றி. ஏதாவது ஒரு போராட்டம் நடத்துங்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கார். ஓகே ஓகே. வழக்கமாக பெண்கள் இதை பற்றி பேசுவார், அதை பற்றி எதாவது பேசுவார், அதாவது அது அந்த பெண்ணுக்கு பலாத்காரம் நடத்துது, சவுக்குள்ள அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி கூத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் முதிர்ச்சி வந்திருக்குது, அறிவு முதிர்ச்சி, மென்டல் முதிர்ச்சி வந்திருக்குது. ரொம்ப மென்டலாக இருந்தார், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஓரளவுக்கு சங்கிலியெல்லாம் கட்ட வேண்டியதில்லை, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம், கடிக்க மாட்டார் அந்த எதிர்பார்க்கலாம். சார், அதை பற்றி விஜய் வந்து ஒரு அறிக்கை விடுறார். நீங்கள் தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்க, பாஜகவுக்கு ஒரு குத்து, டிஎம்கேக்கு ஒரு குத்துன்னு விஜயோடைய அறிக்கை இருக்குது. விஜய் வந்து இப்போ ரெண்டு பக்கமும் திமுகவையும் அட்டாக் பண்ணுறாரு, பாஜகவையும் அட்டாக் பண்ணுறாரு. அதை எப்படி சார் நம்ம அவருக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டே வந்து பாஜகவுக்கு விரோதியாக அவரை காட்டணும். யாரை சார்? இப்போ விஜய். ஓகே, அதுதான் அசைன்மெண்ட்டு. டெல்லியிலேருந்து இருக்குது அந்த அதை வச்சுக்கிட்டு பாஜகவினுடைய விரோதியாக அவர் காட்டுவார். காட்டிக்கிட்டாக்க பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள், தமிழ்நாட்டுனாவே பாஜக எதிர்ப்பு, அந்த வாக்குகள் பூரா திமுகவுக்கு முழுக்க போயிடாம விஜயனுடைய செல்வாக்கு வச்சு இதில் வாங்கிட்டோம். திமுகவுக்கு போகலை, விஜய் வாங்கிட்டாரு, அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி, திமுகவுக்கு இவ்வளோ பெரிய தோல்வி கிடைச்சது அப்படின்னு காட்டுறது நியாயப்படுத்துறதுக்காக. எவ்வளோ தூரத்துக்கு வெற்றியை தோல்வியை கொடுக்கணுங்கிறது வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து அமித்ஷா நிர்ணயிப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கேந்திரத்தை கரெக்ட் பண்ணி இது பண்ணிடுவாங்க. அண்ணாமலை வந்து இடுப்பக்கில்னு ஒரு விஜய் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப பேசு பொருளாக மாறிடுச்சு. அதுக்கான கண்டன அறிக்கைகள்லாம் விஜய் வந்து நடிகை இடுப்பக்கில்னாரு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலை விடுவார். அவர் அந்த மாதிரி தான் பேசுவார். ஏன்னா அவர் அரசியல் வரதுக்கு முன்னாடி ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ணார். யார் சார்? அண்ணாமலை. அது தெரியாதா சார்? என்ன சொல்றீங்க? மாற்றுத்திறனாளிங்கிற மாதிரி சொல்லி பெண்கள் நீச்சல் உடையில அவங்களுக்கு நீச்சல் கத்து கொடுப்பாருங்க. சீரியஸா படமே பார்க்கலையா நீங்க? இல்ல சார். அதனாலதான் அவர் பாப்புலர் ஆனாரு. நீச்சலுடைய பெண்களுக்கு நீச்சல் கத்து கொடுக்கறது இது ஜலக்கிரீடை தான். அதே ஞாபகத்துல இங்க வர்றாரு. நான் கூட தான் எங்கெங்கயோ கிள்ளி இருக்கிறேன்றாரு, சொல்றாரு. அவர் அந்த மாதிரி வந்தவருங்க. அப்பதான் அந்த வீராவேசம் பேசுறதுனாலதான் காவிரி தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க விட மாட்டேன், நான் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் தமிழின் தாய்மொழியா இருந்தாலும் நான் இப்போ வந்து கன்னடக்காரன் தான் அப்படின்னு கன்னடத்துல பேசினாரு. காவிரி தண்ணி ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட மாட்டேன், உயிரை கொடுத்தாவது தடுப்பேன்னு சொன்னவர் தான் இப்போ தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டுறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் போய் விஜய் பத்தி பேசினாக்க வேடிக்கைத்தார். அவருக்கு இடுப்பு கிடைச்சது கிண்டிவிட்டாரு, நினைச்சு வருத்தப்படுறாரு. அவருக்கு இடமெல்லாம் பாருங்க, குடிக்கிற டாஸ்மாக பத்தி போராட்டம், விட்டாக்க பெண்கள் இடுப்பை பத்தி போராட்டம். அவர் எண்ணம் பூரா அதில் தான் இருக்கு. மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மின்சாரம் சரியாக சப்ளை இருக்குதா, குடிதண்ணீர் சரியாக இருக்குதா, அதெல்லாம் அவருக்கு போராட்டம் இல்லை. டாஸ்மாக் கடைக்கு போயிடுறாரு, விட்டாக்கா பொம்பளைங்க இடுப்பை கிள்ளாரு. இப்படிதான் அவருடைய போராட்டங்கள் இருக்கு. இல்லாட்டி போனாக்கா கேடி ராகவன் வந்து பெண்களோட இருந்த ப்ளூ ஃபில்ம் எடுத்து விடுறாரு. இப்படிதான் அவருடைய போராட்டங்கள். சார், இப்போ இது இந்த பாஜக வச்சிருக்கிற குற்றச்சாட்டு வந்து ஏன் நீதிமன்றத்துக்கு போகல அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா பாஜக வைக்கிறாங்க குற்றச்சாட்டு, அது இந்த இடி சிபிஐ அது மாதிரி அவங்க ஏஜென்ட்டை வச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் ஏன் நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கேள்வி இருக்கே சார். நீதிமன்றத்துக்கு போகலாங்க. டாஸ்மாகில் விற்கிற சரக்கெல்லாம் எங்கேருந்து வருது? டாஸ்மாக் ஆலையிலேருந்து வரும் சார். டாஸ்மாக் ஆலை கிடையாது. ஓகே, அவங்க விற்கிறவங்க தான். சரி, சப்ளை எங்கேருந்து வருது? இந்தியா முழுக்க இல்லை, ஆசியா முழுக்க சாராய கடை வச்சு மிகப்பெரிய சாராய தொழிற்சாலை இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில். மோகன் மீக்கன் புரூவரி தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சாராய தொழிற்சாலை. அவங்க கிட்ட இருந்தாலும் உடையார் போன்றவர்கள்லாம் இதை தானே வந்தாங்க, கோடேஸ் எல்லாம் அவங்கள பார்த்து வந்தவங்க தானே. முதல்ல அவங்க கிட்ட தான் டயர் மீக்கன் புரூவரிஸ்ன்னு வெள்ளக்காரர்களால் நடத்தப்பட்ட இது அது. அதை வந்து மோகன்றவர் வந்து வாங்கினார், அவங்க அப்பா வாங்கினார், அவர் வாங்கினார். அது இப்போ வந்து அவர் மோகன் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அதை வந்து மோகன் மீக்கன் புரூவரின்னு வேறமா, டயர் மீக்கன் புரூவரி வந்து மோகன் மீக்கன் புரூவரின்னு மாற்றினாங்க. மாற்றிட்டு ஆசியாவினுடைய மிகப்பெரிய சாராய தொழிற்சாலை சைனாவுக்கெல்லாம் சப்ளை போகுது. அதுதான் எல்லாம் அந்த சரக்கு தான் வந்து உங்கள் டாஸ்மாகில் வியாபாரம் ஆகுது. இதில் நீங்கள் கையை வச்சுக்கினாக்கா உத்தரப்பிரதேச வருமானம் அடிப்படும். ஓகே ஓகே. அதனால தான் அவங்க கோர்ட்டுக்கு போகிறதில்ல, போராடுற மாதிரி காட்டிக்குவாங்களே ஒழிய, போராடினா யோகி ஆதித்யநாத்துக்கு சாப்பாட்டுக்கு லட்டி வந்துடும். அங்கே உத்தரப்பிரதேச காசு போகிறது தடுக்கிறதுக்காக அண்ணாமலை இங்கே கட்சி நடத்தலை. இங்கே இருக்கிற காசு உத்தரப்பிரதேசத்துக்கு போகணுங்கிறதுக்காக. இதே என்னன்னாக்கா
இந்த வருமானம் வந்து சில திமுக காரர்களுக்கு போது அதையும் நம்ம பிடிக்கணுங்கிறது தான் அவருடைய போராட்டத்தின் அடி. மக்களுக்காக ஒரு போராட்டம். சார், இப்போ இதோட டார்கெட்டா திரு செந்தில் பாலாஜி அவரையும் சொல்றாங்க. சில பேர் வந்து முதல்வர் ஸ்டாலினையும் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தான் பங்கு இருக்கு. ஓகே, யாருக்கு இருக்காது? ஸ்டாலினுக்கு மாத்திரம் இருக்குமா? அண்ணாமலைக்கு இருக்காதா? அண்ணாமலைக்கும் தான் இருக்கு. அவங்க அந்த இந்த கடைக்காரர்கள்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பங்கு கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பங்கு. அதனால எல்லாத்துக்கும் ஒரு இவங்க பங்கு குறைச்சலா இருக்கிறதுங்கிறத இப்போ போராட்டம், வேற ஒண்ணு இல்லை. இப்போ அண்ணாமலைக்கு அவங்க கொடுக்குற பங்கு 10 என்ன அர்த்தம்? வேற ஒண்ணு இல்லை. பங்கு கொடுக்கலன்னு ஒரு பங்கு அது அதை சொல்லல அவர். எங்களுக்கு வர்ற பங்கு குறைச்சலாகுது. அங்கே அதான் சொல்லுவாங்க, ஒரு ஹோட்டல் தொழிலதிபர்கள்லாம் வந்து ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டாங்க. சிக்கிக்கிட்ட போது அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. எதிர்கட்சியாக இருந்தவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாங்க. எதிர்கட்சி தலைவர் சொன்னார், அங்கே பிரியாணி இங்கே மிக்சர் அப்படின்னாரு. அது மாதிரி தான் இது. ஆளுங்கட்சிக்கு வந்து பெரிய அமௌண்ட் போகுது, எங்களுக்கு குறைச்சலா போகுதுங்கிறத இந்த போராட்டத்துக்கு காரணம். வேற ஒன்று இல்லை. உங்களுக்காக எனக்காக அவங்க போராடல. குடிக்கிற ஏதோ கொடுத்துட்டு போகிறேன். இப்போ வியாபாரத்தில் ரேஷன் கடையில் வந்து அரிசி இருக்குது, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அது ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, அது கார்டை கொடுத்த உடனே கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை. அப்படி வாங்கிட முடியுமா நீங்கள்? ரேஷன் கடையில் உள்ளே வச்சுக்குவாங்க. ஸ்டாக் தீர்ந்து போச்சு, 1 வாரம் ஆகும். அப்போ என்ன சார் அவசரமாகணும், இப்படி பின்னாடி வா, பின்னாடி போகணும். போனால் ஒரு அமௌண்ட் கொடுத்தா கிடைக்கும். எல்லா இடத்துலையும் உள்ளது தான். பிளாக்ல டிக்கெட் விற்கலையா சினிமாவுக்கு? அப்படிதான். என்னைக்காவது நான் படங்கள் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த காலத்தில் கவுண்டரில் என்னைக்கா டிக்கெட் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? பிளாக்கில் தான் டிக்கெட் வரும், பிளாக்கில் டிக்கெட் விற்பாங்க. அது மாதிரி கள்ள மார்க்கெட்டு. ஆனால் அதெல்லாம் எல்லா தொழிலையும் உள்ளது தான். பஸ்ஸில் ஏறுறீங்க, ஓவர்லோடு, டிக்கெட் இல்லை, கண்டக்டர் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடுறீங்க. சார், இப்போ இவங்களோட நோக்கம் என்னன்னா, இந்த ஊழல் வழக்கை எப்படி டெல்லியில் பண்ணாங்களோ அது மாதிரி இங்கே தான் பண்ண முடியும்னு பார்க்குறேன். ரெண்டாவது, செந்தில் பாலாஜிங்கிற ஒரு பெரிய அசுரன். ஆமாம், எலெக்ஷனில் அவர் ஒரு அசுரன் தான். அவரை ஒன்றும் பண்ண முடியறது இல்லை. இவங்க சிவபுராணத்தை போய் கும்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால செந்தில் பாலாஜிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா சேனல்லையும் சொன்னது தான். செந்தில் பாலாஜி, அதுக்கு அடுத்து அப்படி KN நேரு, அப்புறம் சேகர் பாபு, ஈரோடு முத்துசாமி, ஏவா வேலு, பொன்முடி, இவங்க எல்லாத்து வீட்லேயும் ரைட் நடக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் வந்து சொல்லி ஜெயிக்கிற ஆட்கள். ஓகே. அதனால் இவங்களை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு அமலாக்கத்துறை வந்து அடுத்தடுத்து இந்த ரைட்டெல்லாம் நடக்கும். சார், இப்போ இருக்கிற இந்த சூழலில் சார், அதிமுக ஒரு 4-5 ஸ்பிளிட்டாக இருக்கேன். இப்போ செங்கோட்டையன் இது பண்ண போகிறாங்க. இப்போ இந்த 2026 தேர்தல் அது வந்து எப்படி இருக்கும் சார்? எந்தெந்த காம்பினேஷனில் இருக்கும் சார்? அதெல்லாம் பேசுறதுல அர்த்தம் இல்லைங்க. அமித்ஷா வந்து என்ன சொல்ல போகிறாரோ அதில் வந்து சர்வர் கரெக்டாக இருந்ததுன்னா அமித்ஷாவுடைய இது கரெக்டாக வந்துடும் சார். அப்புறம் தேர்தலில் நிற்கிறவன்லாம் என்ன முட்டாளா சார்? அது என்ன பண்ணுறது, முட்டாள் தான். அவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதான் நடக்கும். அதான். இப்போ திமுக தோக்குன்னா திமுக தோக்கும், போயிட வேண்டியது. ஓகே. அவங்க தெற்கு பகுதியை அவங்க கவலைப்படலைங்க. அதனால தான் அங்கே டீலிமிட்டேஷன் கொண்டு வர்றாங்க. சரி. டீலிமிட்டேஷனில் வந்து அவங்களுடைய தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு 300 இருக்கிறத 400 பண்ண போகிறாங்க. ஓகே. அதே சமயத்தில் நமக்கு 150 இருக்கிறத 200 பண்ண போகிறாங்க. 50 சீட் நமக்கு அதிகம்னு காட்டி இவங்க 100 சீட்டை ஏற்றுறத வெளியில் சொல்லல. 400 எங்க, 200 எங்க? நீங்க 200 பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் அந்த 400 பேரை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. பார்லிமெண்ட் பிகம்ஸ் நார்த் இந்தியன். ஓகே. அவ்வளோதான். வட இந்தியர்களுக்கு மட்டும்தான் பார்லிமெண்ட். அப்படி இருக்கும்போது தெற்கு பகுதி இன்னும் 200 போகட்டும், தேவையில்லை. நீ சும்மா வந்து டெல்லி பார்த்துட்டு போவோம், தாஜ்மஹால் பார்த்துட்டு, ரெட் கோர்ட் பார்த்துட்டு, சாந்தினி சவுக்கில் லச்சு குடிச்சிட்டு போவோம். அவ்வளோதான். உனக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு, பிளேன் டிக்கெட்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ. டெல்லியில் குடியிருக்கிறதுக்கு 2 வீடு கொடுத்துறோம், அதோடு சரி. அதுக்கு மேலே நீங்கள் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இங்கே ஒரு மோடியை வந்து பார்லிமெண்ட்டுக்கு பக்கம் வர்றதில்லை. தேவையில்லாத இடம், அது அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணிடுவாங்கிறது. நன்றி சார்.